அனைவருக்கும் வணக்கம். என்னோட பண்ணையில் 2 ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க. அதாவது நடந்துக்கிட்டே இருக்கும்போது தானாக ஓடி கீழே விழுவுறது, வாலாட்டிக்கிட்டே நிற்கிறது. இது நடக்கும்போது தான் நான் கண்டுபிடிச்சேங்க. இந்த கருப்பு ஆடும் அந்த கொடி ஆடும் சேர்ந்தது வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டே இருக்கு, தானாக ஓடி ஓடி கீழே விழுவுது. இதுக்கு தீர்வு என்ன? இயற்கை முறையில் தீர்வு கேட்டேன். இயற்கை முறையெல்லாம் தீர்வு இப்போதைக்கு ஆகாதுண்ணே. நீங்கள் வந்து மெடிசனே எடுத்துக்கோங்க. மெடிக்கலில் போய் நான் சரி டாக்டரை இப்போ கன்சல்ட் பண்ணாலும் சரி மெடிசன் எடுத்தால் தான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொன்னதால் நம்ம வந்து நேற்று போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து இந்த மருந்தை போடுங்க சரியாக போயிடுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாக்கெட்டை காட்ட முடியும். இது என்னது? இந்த பாக்கெட்டோட இந்த மருந்தோட பாக்கெட்டு ட்ரிபிவேட் ஓரல் அப்படின்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. இந்த மருந்தை போடுனேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 10 ml இந்த ஒரு ஆட்டுக்கு 10 ml போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆட்டுக்கு போட்டோம். அந்த வெள்ளை ஆட்டுக்கு போட்டோம் முதல் நாள். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. முதல் நாள் போட்டதுக்கு நடக்கும்போதே ஓடி ஓடி விழுவ ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக தான் ஆடுற மாதிரி இருக்குது. இது இந்த கருப்பாடு வந்து நடக்கவே முடியல இதால் இப்போதைக்கு. இந்த தலைவன் ஓடி ஓடி விழுந்துட்டுருக்கான். இப்போ நடக்கும்போது தடுமாறி நடக்குது பாருங்கள். இப்போ நாம் போடக்கூடிய இந்த ட்ரிபிவேட் மருந்து நல்ல மருந்தா, இல்லை நீங்களே இதுமாரி ஏற்கனவே உங்கள் பண்ணையில் போட்டிருக்கிறீங்களா, இது போட்டால் உடனே குணமாகலையா அப்படின்னு தெரிஞ்ச நேயர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் இந்த மெடிசன் தான் எடுத்துக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஆடுகள்லாம் சுகமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த மருந்தை காலில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஓட்டலான்னு இருக்கிறேன். இந்த காலாயில் முடிச்சு விடுக்கணும். இப்படிதான் மருந்து போடணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம வாய்க்குள்ள விட்டோம்னா பொறையேறி போயிடும். அதில் பொறுமையாக போடணும். பொறுமையாக போட்டால் தான் ஆட்டுக்கு நல்லது. இந்த 2 ஆட்டுக்கு மருந்து போட்டாச்சு. மருந்து போட்டோடனே நம்ம ரெகுலராக ஓட்டக்கூடிய ஆட்டுகளை காலையில் வந்து பண்ணைக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய ஏரியில் ஓட்டி விட்ருவோம். அந்த ஏரிக்கு ஆடுகளை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. என் பொண்ணு ஆட்டை ஓட்டி விட்டு அந்த கையோட அந்த மருந்தை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எங்கே மணி ஓட்டிகிட்டு போகிற? எங்கே ஓட்டிகிட்டு போகிற? வீட்டு பக்கத்தில் ஏரி இருக்காங்க, மேய விட்டுருலாம். சரி, ஓட்டிகிட்டு போங்க. இதில் ஒரு கோழி அடையில் வச்சுருந்தாங்க. இந்த அடையில் வச்சுருந்த கோழி வந்து பார்த்தோன்னா பாம்பு தான் வந்து கொத்தி கொன்றுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய செட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சும்மா தான் கிடக்குது. சும்மா கிடக்கிற செட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு 5-6 கட்டு இல்லை ஒரு 10 கட்டு போல் வைக்க அடிக்கிருந்தாங்க. அந்த வைக்கல் 4-5 கட்டு எடுத்து மாட்டுக்கு போட்டார். பாய்க்கு ஒரு 3 கட்டு மட்டும் வைக்கல் இருக்குது. இந்த வைக்கை கட்டில் வந்து பாம்பு அடைஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா டெய்லியும் ஒரு முட்டையை உடச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா டெய்லியும் ஒரு முட்டை மட்டும் ஓட்டை போட்டிருக்குது. ஆனால் ஓட்டையிலேருந்து கரு எல்லாத்தையும் எடுத்து என்ன குடிச்சின்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து கால் நேரத்தில் வந்து பார்த்தா பாம்பை நேரடியாக பார்த்துட்டேன். அதுக்கு தான் ஒரு குச்சிலாம் எடுத்து போட்டிருக்கேன் பாம்பை வந்து அடிச்சிடலான்ட்டு. ஆனால் பாம்பை அதுக்கப்புறம் பார்க்க முடியல. இப்போ தாய்க்கோழி இல்லாததில் பார்த்தோன்னா அடையில் ஒரு கோழியுமே இல்லை. அதில் பார்த்தா இந்த 9 முட்டையும் அப்படி வேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த முட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த முட்டை என்ன செய்யலாம்? அதை வேறு கோழியில் அடை வைக்கலாமா, இல்லை என்ன பண்ணலான்ட்டு வேறு கோழி தாய்க்கோழி அடையில் ஒன்றுமே கிடக்கல. அதில் என்ன பண்ணுறது தெரியாமல் அதுவும் கிடக்கு வேறு. அப்புறம் இந்தாண்ட வந்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ஆட்டு பண்ணை சுத்தம் பண்ணுறது, மாடுகள் கட்டி இந்த இடத்துல சுத்தம் பண்ணுறது, இது காலைல ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலை. இந்த வேலையை முடிச்சுட்டு கால் நட்டு வேலையை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.